வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 முக்கியமான டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. ஒரு பக்கம் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஸ்டே குடுத்திருக்கிறாங்க. அதாவது ஒன்றிய அரசு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட ஃபேக் நியூஸ் ஏதாவது வந்துச்சுன்னா, அத ஃபேக்ட் செக் பண்ற அதிகாரம் பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்படின்னு அவங்க தான் அதிகாரப்பூர்வமா இத ஃபேக்ட் செக் பண்ண முடியும். அப்படிங்கிற ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு அத ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 2 நாள் முன்னால எல்லாருக்கும் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்ல விக்சித் பாரத் சம்பர்க் அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒன்றிய அரசுல இருந்து குறிப்பாக பிரதமர் மோடி கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு பர்சனலைஸ்ட் லெட்டர் ஒன்னும் உங்களுடைய ஃபீட்பேக்க கொடுங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜும் வந்து வந்திருக்கும். இது வந்து எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸுக்கு எதிரானது. இதை செய்யக்கூடாது, இதை உடனே நிப்பாட்டுங்க அப்படின்னு 2 நாளைக்கு அப்புறம், அதாவது மெசேஜ் எல்லாம் அனுப்பி எல்லாருக்கும் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அப்பதான் தூக்கத்துல இருந்து முழிச்சுக்கிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இன்னைக்கு வந்து இதை நிப்பாட்டுங்க, இனிமேல் வந்து இந்த மாதிரி மெசேஜஸ் அனுப்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்கிறாங்க, எந்த இடத்துலயும் வந்து ஹோர்டிங்ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸோ போஸ்டர்ஸோ பேனர்ஸோ வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு பொது இடங்களில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய சிலைகளை வந்து மறைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து வேடிக்கையா இருக்கு, எவ்வளவு இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எவ்வளவு அவுடேட்டடா இருக்காங்க அப்படின்னு. நாம இன்னைக்கு டிஜிட்டல் எரால வாழ்ந்துட்டு இருக்கோம். டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு மூச்சுக்கு முன்னொரு தடவை வந்து பிரதமர் மோடி எல்லா மேடைகள்லயும் பேசுறாரு. இந்த டிஜிட்டல் இந்தியாவை பிஜேபி எந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணி அபியூஸ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கும் பல தரவுகள் இருக்கு. அதுவும் குறிப்பா எலெக்ஷன் டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா, போன ஒரு மாசம் மட்டும் கூகுள்ல ஒரு நாளைக்கு 1 கோடி இவங்க வந்து வெறும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பிஜேபி செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 1 கோடி. அதுவும் ஜனவரி மாசம் மட்டுமே வந்து இவங்க செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அப்ப எலெக்ஷன் நெருங்க நெருங்க இவங்க வந்து சோசியல் மீடியாவுல எந்த அளவுக்கு பணம் வந்து செலவு பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதெல்லாம் பத்தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கண்டுக்கிறதா தெரியல. போன எலெக்ஷன் போதே 2019ஆம் ஆண்டு Facebookஐ ஒட்டி ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது பிஜேபி வந்து கோஸ்ட் ஆர் சரோகேட் அட்வர்டைசர்ஸ், அதாவது இவர்களுக்கு நேரடியாக தொடர்பு இல்லாத ஆனாலும் இவர்களுடைய சார்பில் பல நபர்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் இது மற்ற ப்ராபகேண்டா மெட்டீரியலும் வந்து Facebookல போஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழுந்தது. இன்ஃபேக்ட் Facebook அல்கோரிதமே பிஜேபிக்கு சார்பாக இருந்தது. பிஜேபி சார்பான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து ஆம்பிளிஃபை பண்ணிட்டு இருந்தாங்க. பிஜேபி வந்து எதிர்கட்சிகள் மீது வைக்கக்கூடிய மீம்ஸாக இருக்கட்டும், இல்ல அவங்கள கேரக்டர் அசாசினேட் பண்றதாக இருக்கட்டும், இல்ல விமர்சனங்களா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து Facebook வந்து வாலண்டரியா Facebookோட அல்கோரிதம் வந்து அதை ஆம்பிளிஃபை பண்ணிட்டு இருந்தது. எதிர்கட்சிகளுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஈக்குவல் பிளாட்ஃபார்மாக கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வந்து பெரிய பிரச்சனைகளை வந்து அப்ப கிளப்பிச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப ரீசெண்டா விவசாயிகளுடைய போராட்டம் போது ட்விட்டரை வந்து ஒன்றிய அரசு ட்விட்டரை மிரட்டி அந்த விவசாயிகள் போராட்டம் சம்பந்தமான போஸ்ட் போடக்கூடிய பல அக்கௌண்ட்ஸ், கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட அக்கௌண்ட்ஸை வந்து பிளாக் பண்ணாங்க. இது போன்ற செய்திகள் வந்து வரக்கூடாது அப்படிங்கிற முயற்சியில ஒன்றிய அரசுக்கு எதிரான விமர்சனங்களோ இல்லை ஒன்றிய அரசுக்கு எதிராக நடக்கக்கூடிய செய்திகளோ வரக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப முயற்சி எடுத்து கடைசியில ட்விட்டர் வேற வழி இல்லாம இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணிட்டு ஒரு பதிவும் போட்டாங்க. எங்களுக்கு வேற வழி இல்லாம நாங்க இத பிளாக் பண்றோம். ஆனா we don't subscribe to this. நாங்க we believe in freedom of speech and expression அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவும் பண்ணாங்க ட்விட்டர் பாக்குறோம். இது இல்லாம நவீனமா புதுசா ஒரு விஷயத்த வந்து ஒரு ஆன்டி கான்ஸ்டிடியூஷனல் எலெக்ஷன் விதிகள் எப்படி அப்பட்டமா வந்து மோடி அரசாங்கம் மீறுது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது கிட்டத்தட்ட 8 கோடி பேர் இந்த வாட்டி வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து முதல் முறையாக வந்து இந்த தேர்தலில் ஓட்டு போட போறாங்க. அப்போ பெஹ்லா ஓட் தேஷ் கே லியே அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை மோடி அரசாங்கம் ஆரம்பிக்குது. கவனமா கேட்டுக்கங்க, இது மோடி அரசாங்கத்துடைய கேம்பெயினை தவிர இது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நடத்துற கேம்பெயின் கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஓட்டிங்க பத்தின ஒரு அவேர்னஸ்க்காக நடத்தக்கூடிய கேம்பெயின் இல்ல. இது முழுக்க முழுக்க மோடி அரசாங்கம் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆன்லைன் கேம்பெயின். மேரா பெஹ்லா ஓட்டு தேஷ் கே லியே, என்னுடைய முதல் ஓட்டு இந்த நாட்டுக்காக அப்படின்னு ஒரு கேம்பெயின் வந்து இந்த மோடி அரசாங்கம் ஆரம்பிக்குது. அந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் என்டர் பண்ணும்பொழுது ஒண்ணு வந்து டேக் அ பிளெட்ஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், அப்புறம் குவிஸ் ஆன்லைன் குவிஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த டேக் அ பிளெட்ஜ், அதாவது நீங்க வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். என்னுடைய முதல் ஓட்டை வந்து நான் இந்த தேசத்துக்காக நான் போட போறேன், அப்ப சரியான ஒரு பார்ட்டியை தேர்ந்தெடுத்து நான் போடுவேன் அப்படிங்கிற ஒரு பிளெட்ஜை நீங்க எடுத்துக்கணும்.
இந்த பிளட்ஜை எடுக்கக்கூடிய அந்த பேஜ்ல போனீங்கன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாம உங்களால அந்த பிளட்ஜை எடுக்க முடியாது. அப்ப இங்கதான் வந்து ட்விஸ்ட் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் பண்ண போனீங்கன்னா உங்களுடைய நேம், உங்களுடைய ஜெண்டர், நீங்க மேலா ஃபீமேலா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இந்த 3 விஷயங்களும் கேக்குறாங்க. இது இல்லாம அடிஷனலா என்ன கேக்குறாங்க, உங்களுடைய ஸ்டேட், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய பின்கோடு. அப்போ இந்த டீடைல்ஸ வச்சு இந்த சம்பந்தப்பட்ட நபர், ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய நபர் எந்த தொகுதியில இருந்து வராரு அப்படிங்கறத ரொம்ப ஈஸியா இந்த டீடைல்ஸையும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு கொடுக்கக்கூடிய எலெக்ஷன் ரோல்ஸ் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணா ஈஸியா இவங்க எந்த தொகுதியில இருந்து வராங்க, எங்க இருக்கிறாங்க டீடைல்ஸ ஈஸியா எடுத்துட முடியும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் குவிஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த குவிஸ் அட்டெண்ட் பண்ணணும்னாலும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். இங்க இன்னும் இட் பிகம்ஸ் ஈவன் மோர் டீவியஸ். நீங்க பாருங்க, இந்த ஜெனரல் டேட்டா எல்லாம் கேக்குறாங்க. உங்க பேரு, ஜெண்டர், அப்புறம் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கேக்குறாங்க. இது இல்லாம உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் வந்து கேக்குறாங்க. இது மட்டும் இல்லாம நீங்க எந்த பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க, உங்க பேங்க் அக்கவுண்ட் நம்பர் என்ன, எந்த ஏரியால உங்க அக்கவுண்ட் இருக்கு, அதோடைய ஐஎஃப்எஸ்சி கோடு என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. இந்த டீடைல்ஸ் கேட்கறதுக்கான காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த குவிஸ்ல சப்போஸ் நீங்க ஜெயிச்சீங்கன்னா இந்த பிரைஸ் மணி உங்களுக்கு டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபரா உங்க அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இப்படி எல்லார்கிட்ட இருந்தும் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. யாரு குவிஸ்ல ஜெயிக்கிறாங்களோ அந்த தனிப்பட்ட நபருடைய போன் நம்பரை மட்டும் வாங்கிட்டு அவங்க கிட்ட மட்டும் பேங்க் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணலாமே. ஏன் இங்க ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் கிட்ட வந்து இவ்ளோ டீடைல்ஸ் கலெக்ட் பண்றீங்க? அப்போ இவ்ளோ டீடைல்ஸ் இந்த அரசாங்கம் கையில போச்சுன்னா, இந்த டீடைல்ஸ் வச்சு அந்த ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர் யாரு, அவர் எந்த தொகுதியில இருக்கிறாரு, என்ன அட்ரஸ்ல இருக்கிறாரு, எந்த போலிங் பூத்ல போய் அவர் ஓட்டு போட போறாரு அப்படிங்கிற அளவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் இவங்களால எடுத்துட முடியும். இந்த ஒரு கேம்பெயினை எலெக்ஷன் கமிஷனோட ஆத்தரைசேஷன் இல்லாம வெப்சைட் நடத்திட்டு இருக்கு பாரதிய ஜனதா அரசு. ஆனா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த ஒரு வெப்சைட்டை பத்தியோ இல்ல இந்த ஒரு கேம்பெயினை பத்தியோ ஒன்றிய பாஜக அரசுகிட்ட ஒரு கேள்வி கூட எடுக்கல. அப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா யார் சார்பில் வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இஷ்டத்துக்கு இவங்க ரூல்ஸை மீறிட்டு இருக்காங்க. பிரதமர் மோடி ஒரு பக்கம் எல்லா ரூல்ஸையும் ஃப்ளவுட் பண்றாரு. இங்க பாத்தீங்கன்னா பள்ளி குழந்தைகளை கொண்டு வந்து ரோட் ஷோ அப்படிங்கிற பேர்ல நிறுத்துறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாஜகவுடைய எம்பி ஷோபா கொஞ்சம் கூட ஒரு அடிப்படை நாகரிகம் இல்லாம, அடிப்படை தேர்தல் எத்திக்ஸ் கூட இல்லாம, எல்லா தமிழ்நாட்டுல இருந்து வரவங்க எல்லாரும் பாம் வைக்க கத்துக்கிட்டு கர்நாடகா வந்து எல்லாரும் பாம் வைக்கிறாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ மக்களை அவமானப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. பேசிட்டு மன்னிப்பு கேட்காம அதை ஜஸ்டிஃபை பண்ணவும் முயற்சி பண்றாங்க. இப்படி அப்பட்டமான தேர்தல் மீறல்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் சோசியல் மீடியால நடந்துட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் பத்தி கவலைப்படாம எங்கேயோ ரோட்டு மூலையில இருக்கக்கூடிய ஒரு தலைவருடைய சிலையை மட்டும் நீங்க மூடி வச்சுட்டீங்கன்னா இந்த தேர்தல் உடனே நேர்மையாகவும் நியாயமாகவும் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடக்கும்னு நீங்க நம்புறீங்களா? அப்ப இன்னைக்கு எதை ஆயுதமாக இந்த அரசியல் கட்சி பயன்படுத்துது அப்படிங்கறத பார்த்து அதை நீங்க முடக்க வேண்டாமா? எவ்வளவு பேர் ப்ராக்ஸி ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க பாரதிய ஜனதாக்கு? சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஒரு நாளைக்கு 1 கோடி செலவழிக்கிறாங்க. கூகுள்ல மட்டும்னா ஃபேஸ்புக்ல அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எவ்வளவு செலவழிப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமா கிட்டத்தட்ட 8000 கோடிக்கு மேல் கலா கட்டி இருக்கு பாஜக. இந்த பணத்தை எல்லாம் இப்படிதான் அவங்க யூஸ் பண்றாங்க எலெக்ஷன் ப்ராபகண்டாக்கு. இன்னொரு பக்கம் 30 வருஷம் முன்னால ஏதோ ஒரு ஐடி டிஸ்கிரிபன்சி அப்படிங்கிற ஒரு பொய்யான தகவலை சொல்லி காங்கிரஸ் உடைய அக்கவுண்ட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எந்த விதமான நியாயமான ஒரு தேர்தல் நடைமுறை? அப்ப இதெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் கேள்வியே கேட்காதா, இல்ல நடவடிக்கை எடுக்காதா? ஆரம்பத்திலே இவ்வளவு தகுடுதத்த வேலை, இவ்வளவு தில்லாலங்கடி வேலை இந்த அரசியல் கட்சி பண்ணுதுன்னா, தேர்தல் அன்னைக்கு நம்ம போலிங் பூத்துக்கு போய் ஓட்டு போட போறோமே, அங்க இவிஎம் மெஷின்ஸ் இருக்குமே, அங்க எவ்வளவு திருட்டுத்தனம் இவங்க பண்ணுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே வந்து கட்டுப்படுத்தணும். இது எல்லாமே வந்து தேர்தலுடைய ரிசல்ட்டை வந்து மாறாம இருக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு பெரிய மக்கள் எழுச்சி தேவை, ஒரு பெரிய மக்கள் புரட்சி தேவை. ரஷ்யால இப்பதான் ரீசெண்டா வந்து எலெக்ஷன் முடிஞ்சது. புட்டின் வந்து 88% வாக்கு வித்தியாசத்தில் புட்டின் வந்து வெற்றி பெற்றார் அப்படிங்கிறாங்க. கடந்த 30 வருஷமா அவர் தான் ஆட்சியில் இருக்கிறார். அத பெருசா பேசுறாங்க. 88% வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். எப்படி வெற்றி பெற்றார்? அவரை எதிர்த்து யாரையுமே நிக்க விடல. அப்படியே இவர் சித்தாந்தத்துக்கு எதிரானவங்க யாராவது நின்னா அவங்க மேல ஏதாவது ஒரு வழக்க போட்டு அவங்கள தூக்கி உள்ள தள்ளுறாங்க, இல்ல கொலையே பண்ணிட்டாங்க. இப்படி எந்தவித எதிர்ப்பும் இருக்கக்கூடாது. எதிர்ப்புன்னு ஏதாவது ஒண்ணு கிளம்பிடுச்சுன்னா அவங்களை எப்படி வந்து ஓரம் கட்டணும் இல்ல ஒழிச்சு கட்டணும்
அப்படிங்கிற விஷயத்துல தெளிவா இருந்திருக்கிறாரு அவரு. அப்புறம் 88% வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்தியாவிலும் இதேதான் நடந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு எதிராக யாரு களத்துல இறங்கினாலும் அவங்க மேல வழக்கு போட வேண்டியது, இடி அனுப்பி, ஐடி அனுப்பி ஹராஸ் பண்ண வேண்டியது, பொய்யான வழக்குகளை ஜோடிச்சு உள்ள தூக்கி வைக்க வேண்டியது, அவங்களுடைய கணக்குகளை முடக்க வேண்டியது, இப்படி அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா எந்த பயமும் இல்லாம வெட்ட வெளியில பாஜக செஞ்சிட்டு இருக்கு. ஆனா நியாயமா நேர்மையா எந்தவித இன்ஃபுளுன்ஸும் இல்லாம நடக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் யாருமே அது கேள்வி கேட்கறது இல்லை. அது எலெக்ஷன் கமிஷனா இருக்கட்டும், இல்ல ஜுடிஷியரியா இருக்கட்டும், இல்ல முக்கியமா மீடியாவாக இருக்கட்டும், எல்லாரும் மௌனம் சாதிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி நேர்மையா ஒரு எலெக்ஷன் நடக்கும்? இதெல்லாம் மாறணும்னா நான் சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த மக்கள் எழுச்சி வரணும். ஒட்டு மொத்தமா இந்த மோசக்கார கும்பல, இந்த ஃப்ராடு கும்பல வீட்டுக்கு அனுப்புற வேலையை நாம ஒவ்வொருத்தரும் களத்துல நின்னு செய்யணும். இன்னும் 2 வாரம் தான் இருக்கு மக்களே. மறந்துடாதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல இந்த பிஜேபியை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு பிள்ளையார் சொல்லியே நம்ம போடுவோம். நம்ம ஆரம்பிச்சு வைப்போம் அந்த நல்ல காரியத்தை. நன்றி, வணக்கம்.